அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லிக்கு இட்லி தோசைக்கு என்ன சட்னி அரைக்கணும், டெய்லிக்கு ஒரே குழப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பீனட் சட்னி ரெடி பண்ணி பாருங்கள். அவ்வளவு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஒரு சாஃப்டான இட்லிக்கு தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இப்போ வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு அரை கப்பு நான் வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. இது வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் இன்னொரு டைம் ஒரு 2 நிமிஷம் கரெக்டாக நான் வந்து வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் வந்து பீனட் சட்னி ரெடி பண்ணி பாருங்கள். இட்லி எத்தனை இருந்தாலும் பத்தாது, அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம வந்து ஆற வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 3 வெங்காயம் இருக்கும், மீடியம் சைஸ் வெங்காயம் நெய்ஸாக அரிஞ்சது சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல்லு பூண்டு இருக்குங்க, அதோடு சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு கூடவோ குறைச்சவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கிட வேண்டியது தாங்க. வெங்காயம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்பலாம் வதங்க வேணாம். உங்களுக்கு ஒரு கண்ணாடி பரம் வர வரைக்கும் வதக்கினா போதும். அதோடய ஒரு 2 சில்லு தேங்காய் மேலே இருக்க ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்த அளவுக்கு தான் இருக்கும் மல்லி இலை, ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நீங்கள் வேர்க்கடலை சட்னி செய்யும்போது பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க. எல்லாமே ஆற வச்சு நான் வந்து இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருந்து வேர்க்கடலை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் வந்து உடச்ச கடலை சேர்த்துருக்கேன், பொட்டுக்கடலை. இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சின்னதாக கொஞ்சமாக நான் வந்து புளி போட்டுட்டு கல் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. தண்ணி ஓரளவுக்கு சேர்த்துட்டு நல்ல நெய்ஸாகவும் இல்லாத ரொம்ப குறைக்கணும் இல்லாத நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம பீனட் சட்னி எப்பயுமே உங்களுக்கு வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் சட்னி இருந்தாலே அவ்வளோது இட்லி சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் நான் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு கரண்டியால். ஃபைனலாக ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு நம்ம வந்து பார்த்துலாம். இப்போ தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. நீங்கள் தாளிக்கும் போது இந்த மாதிரி வெங்காயம் போட்டு தாளித்து பாருங்கள். அதோடைய ஒரு காஞ்ச மிளகாய் நீங்கள் வந்து கிள்ளாத போட்டுக்கோங்க, இல்லாட்டி காரம் உங்களுக்கு வந்து அதிகமாகிடும். அப்படியே போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷானதை நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் போட்டுட்டு அப்படியே தாளித்து சட்னியோட ஊற்ற வேண்டியதாங்க. அருமையான டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து பீனட் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சாஃப்டான இட்லி தான் ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த சட்னிக்கு இட்லிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்கலாம். கையில் எடுக்கும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்டான நான் வந்து இட்லி ரெடி பண்ணியிருக்கேங்க. சான்ஸே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.